ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். லைவில் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான கேள்வியில் கேட்குறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பொது பலன் தான். பொது பலன்னா ஒரு 20% இது எடுத்துக்கலாம். 100% எது உங்களுக்கு 100% எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி 100% நடக்கும். இது ஒரு 20% எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல, வங்கக்கடல் பகுதியில் பே ஆஃப் பெங்கால் அதில் ஒரு சின்ன நில அதிர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரவுல மழை பெய்யும். நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்றோம்ல, ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேரளால நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு. ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது. ஸோ இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அது பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காது நல்லது. இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம். அது கொடுக்காதவங்க, அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த ஆடி மாசத்துல கொடுக்கறது நல்லது. ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது நல்லது. இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாசத்துல வர அமாவாசை கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும். வருஷ திதி கொடுத்தாலும் சரி, மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா அந்த ஆடி மாசத்தை விட்டுறாதீங்க. இதுல எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பெஸ்ட். அதே மாதிரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல் வாங்கிட்டு போய் அம்மன் கோயில கொடுப்பாங்க. எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பா நடக்கும். அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்றதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்னால முடியுமோ வாங்கி கொடுங்க. ஒரு டஜனா இருந்தாலும் சரி, அரை டஜனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திரும்ப போய் வாங்கணும். கொடுக்குறதோ நீ பட்டிக்கூடாது. திரும்ப அது மறுநாள் பிரித்து கொடுப்பாங்க. கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு 2 வளையல் வாங்கிட்டு வந்து மாட்டாங்க. முக்கியமாக யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் அதை செய்யணும். அப்போதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீ கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட இருப்பீங்க. சீக்கிரமாக உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும். அம்மனோட வளைகாப்பில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வளைகாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிறவங்களும் சரி போய் அட்டன் பண்ணுங்க, இதை செய்யுங்க. இது முக்கியமாக குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்சால் நல்ல மாதிரி. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது இந்த நாகதோஷம் இருக்கு பார்த்தீங்களா, யார் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கோ, ராகுகேது தோஷம் இருக்கோ, அவங்கலாம் இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகுகேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பார்த்தீங்கன்னா ராகுகேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்றது நல்லது. இது யார் ஜாதகத்துல ராகுகேது தோஷம் இருக்கோ அவங்க இதை செய்யுங்க. இந்த ராகுகேது தோஷம்னால குழந்தை தடப்புறவங்க கண்டிப்பா அதை செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐஞ்சிருங்காப்பியம் இருக்குல்ல, ஐஞ்சிருங்காப்பியம்ல நாககுமார காவியம் சொல்லுவோம். அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு. வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெண் உயிரிழந்த தங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதைகிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அப்ப ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அந்த அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதை கிட்ட வழிபாடு வைங்க. அன்னைக்கு விரதம் இருந்து
வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது அந்த பெருமாளுக்குள்ள இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிம்பிளா பண்ணுங்க போதும். உங்க ரொம்ப பிரம்மாண்டெல்லாம் பண்ணணும் இல்லை. இந்த டேட்ல இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாகப்பஞ்சமியும் இந்த நாகர் சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு கேது தோஷம் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க இந்த நாள்ல போய் பரிகாரம் பண்றது நல்லது. மற்ற நாள்ல நீங்க பண்றதை விட இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதம் நம்ம 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம மகர ராசியை பார்ப்போம். மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? போன மாதம் நிறைய பேருக்கு மகர ராசிக்காரன் சொல்லியிருந்தேன், பிள்ளைங்க வந்து கொஞ்சம் உங்கள் பேசி கேட்க மாட்டாங்க, அவங்க எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்க பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுதுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா வாக்குஸ்தானத்தில் ராகு, யாருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகுலாம் இருக்கோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேச்சு அதிகமாக பேசுவாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. ஜாதகத்துலேயும் லக்னத்துக்கு 2ல் ராகு வைங்களேன், பேச்சு தான் அவங்களுக்கு முதல். அப்போ அவங்க கரெக்டாக கைட் பண்ணணும். நல்ல விஷயத்தில் கைட் பண்ணிங்கன்னா பெரிய பேச்சாளர், பேச்சுனால முன்னேற்றம் இதெல்லாம் வரும். ஏன் அப்படின்னா அந்த வாக்குல ராகு. சரி, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல நல்ல நிலைமையில இருக்காரு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு முயற்சியை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முயற்சி திருவினையாக்கும். சின்ன சின்ன டிராபேக் அப்பப்போ வந்து போனாலும் 3ஆம் இடத்து சனி பகவான் அற்புதம். உங்க ராசிநாதன் வேற அவர். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், 3ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் வேற இருக்கிறார். அதனால உங்க முயற்சி கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நல்ல முயற்சி, நியாயமான முயற்சி இருந்தால் அந்த சனி பகவான் நல்லது செஞ்சிருவாரு. இங்க மேல்ச ராசி போறதுக்குள்ள 3ஆம் இடத்துல சனி இருக்கும் போது நிறைய தொடர்புகள் கிடைக்கும், புதுசா தொடர்புகள் கிடைக்கும். தொலை தொடர்பு சாதனங்கள் வாங்குறது, இது மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, இது மாதிரி கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, இது வந்து கடல் ராசி. அப்ப கடல் கடந்து தொழில் பண்றது, கடல் கடந்து வேலை செய்யறது, இந்த கடல் கடந்து பிஸ்னஸ் பண்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் போது. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல, இதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராசி, அதாவது கடல் ராசின்னு சொல்றது. அப்ப இந்த ஷிப்ல ஒர்க் பண்றவங்க, கடல் சம்பந்தப்பட்ட வேலை, மீனவர்கள், இவங்களுக்குலாம் இந்த மாசம் நல்லா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல, அது கடல் ராசிங்கிறதுனால. சரி, இப்போ 2ஆம் இடத்துல ராகு, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறைய பேசுவீங்க, அதிகமா பேசுவீங்க, பேச்சை ஸ்டார்ட் பண்ணா நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசணும். பேசினால வருமானமும் உண்டு. ஏன்னா ராகு வந்து போகக்காரன், டெவலப்மெண்ட் பண்றவர், அதிகரிச்சு கொடுக்குறாரு. அப்போ உங்க பேச்சை அதிகரிச்சு கொடுப்பாரு. அப்ப நிறைய பேசுவீங்க, பேசுறதுனால நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது. பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், புரோக்கர், இவங்கெல்லாம் பேசினாதான் உங்களுக்கு வருமானம். அப்போ அவங்களுக்குலாம் வாக்குல ராகு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க நல்லா உங்க பேச்சை வந்து நல்லா இன்னும் நல்லா டெவலப் பண்ணுங்க, நல்லா பேசுவீங்க, நல்லா நிறைய வருமானம் வரப்போகுது. வாக்குல ராகு இருக்கும்போது குரு பார்வையில வேற அவர் இருக்கிறாரு. அப்ப பேசி தொழில் பண்றவங்க நல்லா இருக்கும், பேச்சினால வருமானம் எல்லாமே உண்டு. 2ஆம் இடத்துல ராகு, இப்ப புதிய வரவுன்னு சொல்ற இடத்துல ராகு இருக்கிறாரா, அப்ப உங்க வீட்டுக்கு ஒரு புதிய வரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பார்வையில இருக்கிறாரு. அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ரீசன்லாம் இருக்காது, என்னன்னு சொல்றேன் நான் அப்புறமா. ஆக்குல ராகு வந்து குரு பார்க்கிறாரு. புதிய வரவுன்னு சொல்றத குரு பார்க்கும்போது ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, மருமகன் வர்றது, இதெல்லாம் வாய்ப்பு உண்டு மகராசிக்காரங்களுக்கு. சரி, அடுத்து உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இவ்வளவு நாள் நீச்சமா இருந்தார், ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்ப அவர் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இடத்துக்கு போலாமா? செவ்வாய் பொதுவாக 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போனா சின்ன சின்ன டிராபேக்லாம் இருக்கு, அது என்னங்கிறத அப்புறமா சொல்றேன். ஆனா இந்த 4ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது, 11ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தான அதிபதி வேற அவரா. அப்போ 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகும்போது திடீர் அதிர்ஷ்டத்துல ஒரு சின்ன வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்துல வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. வருமானம்னா வருமானம் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு பணமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நம்பர் 1 யோகக்காரன் யாருன்னா சுக்கிரன் தான். மகர ராசிக்கு 5 கூடியவர் 10 கூடியவர். நம்பர் 1 யோகக்காரன் மகரத்துக்குலாம் சுக்கிரன். அப்ப முதல்ல அவர் நல்லா இருக்கணும். இந்த மாசம் நல்லா இருக்காரு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷனே இல்லாம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, எப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும். போன குரு பேச்சுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால ப்ரொமோஷன் தான். வேலையை தான் ப்ரொமோஷன் கிடையாது. தாத்தா வர்றதும் ப்ரொமோஷன், அப்பா வர்றதும் ப்ரொமோஷன். அப்ப குழந்தை விஷயத்துல நல்ல முன்னேற்றம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, 5ஆம் இடத்துல சுக்கன் இருக்கும்போது தாத்தா வழி சொத்து கிடைக்கிறது, தாத்தா வழி ஆதரவு கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து கிடைக்கிறது, பூர்வீகத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள், பூர்வீகத்தில் ஏதாவது எல்லாரும் குடும்பமா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்யறது,
இதெல்லாம் நடக்கும். பிள்ளைங்கனால நல்ல முன்னேற்றம் உண்டு. பிள்ளைங்களுக்கு நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிள்ளைங்க என்ன சொல்கிறது, 5ஆம் இடம். 5ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு ஆட்சியாக இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு சுப செலவு, பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கும்போது சுக்கிரன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். 10ஆம் வீட்டாதிபதி தான் சுக்கிரன். அவர் ஆட்சியாக இருக்கிறாரா, அப்போ தொழில் நல்லா இருக்கும். இப்போ மகர ராசிக்காரங்க ஏதாவது தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த மாதம். ஏன்னா 5ஆம் வீட்டாதிபதி 10ஆம் வீட்டாதிபதி நல்லா இருக்கிறாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல சூரியன் குரு. நம்மகிட்ட ரெகுலராக ஒரு கஸ்டமர் ஒருத்தர் இருக்கார், 5 வருஷமா கேட்டுட்டு இருக்காரு. 5 வருஷமா எனக்கு எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு மகர ராசிக்காரங்க. அதுக்கான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். இப்போ அதுக்கான வாய்ப்பு வருது. 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு சூரியன். சூரியன்னா 6ஆம் இடம், குரு சூரியன்னா அரசு கிரகம். 6ஆம் இடம்னா சர்வீஸை சொல்றது. அப்போ கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு ஆப்டான டைம் இதுதான். அப்போ இப்போ முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். 6ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இது ஏன் 100% நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த புதன் 7ஆம் இடத்துல இருந்து ஒரு ராசியை பார்க்குறாரு. இந்த புதன் யாரு, அவர் தான் 6ஆம் வீட்டு அதிபதியே அவர் தான். சர்வீஸை கொடுக்க வேண்டிய ஆளே அவர் தான். உங்களுக்கு பாக்கியாதிபதி வேற, நல்லவர். அப்போ அவர் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கும்போது 100% அரசு வேலை கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. முயற்சி செய்யுங்க. அரசியலில் உங்களுக்கு ஏதோ பதவி கிடைக்காம இருக்குன்னா இப்போ கிடைக்கும். உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும். மகர ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அரசியல், அரசாங்கம், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் கிடைக்காம இருக்கு அப்படின்னா இப்போ கிடைக்கும். அதனால இதுலலாம் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. 7ஆம் இடத்துல புதன் இருந்து ராசியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பார்வை கொஞ்சம் நெகட்டிவா இருக்கனால ஜாதகத்தில் நல்ல டைம் நடந்துச்சு அப்படின்னா திருமணம் பண்ணலாம். காதல் திருமணத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. 9ஆம் வீட்டு அதிபதியும் புதன் அவரே ராசியை பார்க்கும்போது அப்பாவோட சம்பாதத்தினாலேயே அப்பாவே முன்னாடி என்ன திருமணத்தை செஞ்சு வைப்பார். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கும் போது அப்பாவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சாரா ராசியில இருக்கிறார். அப்போ அப்பா ஃபாரின் போகிறது, வெளிநாட்டு போகிறது, அப்பாவுக்கு தொழில் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. சரி, நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கலாமா, இருக்கக்கூடாது. பொதுவாக பாவகிரகம் 8ஆம் இடத்துல இருக்கலாம், மறைவு ஸ்தானத்தில். ஆனால் செவ்வாய் கேது 8ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ரொம்ப நாள் தொந்தரவு பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ டெவலப் ஆகும்னா என்னென்ன மர்மஸ்தானங்களில் சொல்கிறேன், யூரின் போகிறோட மோசம் போகிற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு ஜாதகத்தில் டைம் மோசமாக இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு சின்ன சர்ஜரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கவனமாக இருந்துக்கணும். மர்மஸ்தானம், யூரின் போகிறத்துல கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏதாவது சின்ன டிஸ்டர்பன்சஸ்லாம் ஆரம்பத்தில் காட்டிடணும். அதெல்லாம் இப்போ பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிறதுக்கு சொல்கிறேன், பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. அப்போ மகர ராசிக்காரவங்க இதில் கவனமாக இருக்கணும். பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அதிகமாக பேசுவீங்க, தேவையில்லாமல் பேசுவீங்க, பேசக்கூடாத இடத்துல பேசுவீங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசிக்காரவங்க கண்டிப்பாக நிறைய பேர் சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இந்த மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.